வங்கக்கடலில் 28 மற்றும் 27ஆம் தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. மேலும் தற்பொழுது கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஜெயராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான சுற்றறிக்கை நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 22க்குள் கரை திரும்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது தீவிர தொடர் கனமழை, கடலில் கடல் அலை சீற்றம் மற்றும் இடி மின்னல் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் மீனவர்கள் கரையோரம் தங்களது விசைப்படகுகள் மற்றும் படகுகளை கட்டி பாதுகாத்திட வேண்டும் எனவும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மூலம் மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.